கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோட நேரம் என்று சொல்லி இந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to me to see you all through this live video. Hallelujah. This is the time of Jesus. ஒவ்வொரு வேளைக்காலமும் இயேசுவோடு கூட அந்த நேரடி வழியில் உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம், உங்க பிரசன்னம் இறங்குகிற நேரம், அபிஷேகம் இறங்குகிற நேரம், மன்னா இறங்குகிற நேரம், விடுதலை இறங்குகிற இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். The book of First King chapter 18 verse number 21 வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மற்றும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு two opinion or a two thought, 2 நினைவுகள் என்ற அந்த தலைப்பின் கீழே சில நேரம் ஒரு சுருக்கமான செய்தியை ஆவியானவர் ஏவுகிற பிரகாரமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. எலியாவின் காலத்துல நடந்த ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எலியா இருந்த நாட்களிலே 2 நினைவு இருக்கிற ஜனங்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, எலியா வேதனையோடு சொல்லுகிறா, எலியா தைரியமாய் சொல்லுகிறா, எம்மட்டும் எவ்வளவு நாள் நீங்க குந்தி குந்தி நடத்துவீங்க, எவ்வளவு நாள் நீங்க என்ன செய்வீங்க, 2 நினைவா இருப்பீங்க என்று எலியா ஜனங்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வித்தான் இந்த வசனம். அன்பானவர்களே, அதுக்கு மேல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் 19ஆம் வசனத்தை 1 ராஜாக்கள் 18-19 பாருங்க. எலியா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆகாப் ராஜா கிட்ட, உன் ஜனத்தெல்லாம் கூப்பிடு, இஸ்ரவேல் ஜனத்தை கூப்பிடு, 450 பாகால் தீர்க்கதரிசியை கூப்பிடு, 400 அசுர தீர்க்கதரிசிகளை கூப்பிடு, ஏறக்குறைய 950 தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு இடத்துல அந்த மவுண்ட் கார்மெல், அந்த கர்மெல் பர்வத மலையின் மீது வந்து ஜனங்கள் நிற்கும் போதுதான் கேட்கிறா, எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளா இருப்பீர்கள் என்று எலியா ஜனங்களை பார்த்து கேட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறா, இந்த வீடியோ பார்க்கிற சகோதரியே, எந்த மட்டும் 2 நினைவோடு நீ கூட இருப்ப. சகோதரனே, இந்த வீடியோ பார்க்கிற உன்னை பார்த்து கேட்கிறா, எந்த மட்டும் 2 நினைவோடு கூட நீ இருப்ப. ஹல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு போகிறவங்க இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சிலர்களை எச்சரிக்கிறார். அன்பானவர்களை நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், அப்படி அன்புக்கு அளவே இல்லை. அன்பானவர்களே, ஆனா அதே தேவ சில நேரத்துல பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வைராக்கியமாய் ஆவியானவருடைய பலத்தோட அபிஷேகத்தோட உங்களோட நான் பேசுகிறேன். எந்த மட்டும் 2 நினைவுகளாய் இருப்பீர்கள் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சபைக்கு போகிறோம், 2 நினைவு இருக்கிறது. காணிக்க கொடுக்கிறோம், 2 நினைவு இருக்கிறது. தசனபகம் கொடுக்கிறோம், 2 நினைவு இருக்கிறது. என்ன நினைவு? இங்க போலாமா, அங்க போலாமா? இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய ஜனங்க இப்படித்தான் இருக்கிறாங்க. தெய்வமும் வேண்டும், மந்திரமும் வேண்டும், தெய்வமும் வேண்டும், பாகால்களும் வேண்டும், தெய்வமும் வேண்டும், உலக நண்பர்களும் வேண்டும். இன்றைக்கு இப்படி ஜனங்க வாழ்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 குந்தி நடக்கிற கூட்டம், 2 குரூப்ல இருக்கிற கூட்டம், 2 நினைவோடு கூட இருக்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு எலியா சவால் விட்டார், சேலஞ்ச் பண்ணார் ஜனங்களை. எவ்வளவு நாட்கள் நீங்க குந்தி நடப்பீர்கள், எப்படி 2 நினைவோடு கூட இருப்பீர்கள், ஒரு சேலஞ்ச் பண்ணார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரியே, 2 நினைவோட நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம பழக முடியாது. 2 நினைவோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்துல குறைபாடுகள் இல்ல உங்களுக்கு புரியலன்னா நீங்க நேரே டெக்ஸ்ட் பண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 6:4, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, ஒரே தேவன் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரே தேவன் 3 விதங்களில வேலை பண்ணுகிறார். எபேசியர் 4:5 பார்க்கிறோம். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம் என்று பல ரீதியில் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. We are worshiping one God.
one faith, one baptism, one blessing, one way. ஒரு வழி, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் அன்பானவர்கள். அது தேவனிடத்துல இருந்து வருகிற, வேற ஷார்ட் ரூட்ல இல்ல. ஆனால் ஜனங்க பாருங்க, ரெண்டு நினைவா இருக்கிறாங்க. இன்றைக்கு வேதனையோடு சொல்ற சில ஜனங்க கூட்டங்களை பாருங்க, மந்திரம் சூனியம் என்று கிறிஸ்துவர்கள் தேடி போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி ரெண்டு நினைவோடு, மந்திரமும் வேண்டும், சூனியம் வேண்டும், இயேசுவ வேண்டும் என்று சொன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபம். ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த சூனிய மந்திரங்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிற வருகிற நாட்களிலே. இன்றைக்கு டூ ஒப்பீனியன், டூ தாட், ஹல்லேலூயா, ரெண்டு நினைவு, ரெண்டு சிந்தையோட கூட இருக்கிறீங்க. எலியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பானவர்களே, ரெண்டோடு கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு நிறைய ஜனங்க பாருங்க, உலகமா வேணும், இயேசுவும் உலகத்துடைய சிந்தையும் இயேசுடைய சிந்தை எப்படி பண்ண முடியாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. எலியா சேலஞ்ச் பண்ண, எந்த மற்றும் எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த செய்தியோட ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார் சகோதரியே, உன்னை பார்த்து பேசுகிறார் சகோதரனே. இன்னும் ரெண்டு நினைவோடு கூட இருப்பியானா உன்னுடைய வாழ்க்கை பரிதாபம், உன்னுடைய வாழ்க்கை பரிதாபம். யோசித்துக் கொள்ளுங்க. இது எலியா செய்த காரியங்களை சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுற பாருங்க. எந்த அந்த இருக்கிற ஜனங்க, ஒன்று பாகாலம் வேண்டும், தேவனாக கர்த்தர வேண்டும். அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. நல்லா கவனிக்க, இந்த பாகாலை பத்தி சில காரியங்கள் வேதத்துல, பல காரியங்கள், பல வசனங்கள் இருக்கு. சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த பாகால் என்றது எகிப்து தெய்வங்களில ஒரு தெய்வம். இட் இஸ் பாகா, the Baal is one of the god of Egypt. ஈஜிப்ட் தேசத்துல ஒரு தெய்வம் தான் இந்த பாகால் தெய்வம். அங்க ஆரம்பித்தது தான். இந்த பாகால் தெய்வங்களுக்கு பலிபடத்தை கட்டினார்கள் என்று லேவியராகமம், என்னாகமம் புத்தகத்துல சொல்லப்படும். சிலர்கள் அதை தொழுது கொண்டார்கள், வர்ஷிப் பண்ணார்கள் என்று சிலர்கள் அதற்கு பலிகளை செலுத்தினார்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாகால், என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் போதோ, அந்த பாகாலோட கூட இஸ்ரவேல் மக்கள் கலந்து பாவம் செய்யும் போதோ ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்க அந்த காலத்துல பாகாலோ வேண்டும், தேவனோ வேண்டும், பாகாலோ வேண்டும், தேவனோ வேண்டும். ஒரு நாளுக்கு எலியாவை மூலமாய் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாகாலா, இன்றைக்கு தேவனாக கர்த்தரா, பாகாலா தேவனாக கர்த்தரா என்று வைராக்கியமாய் வந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லு, உங்களுடைய வாழ்க்கை மகிமையா இருக்க வேண்டும் என்று சொன்னா, சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கை மகிமையா இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரே தேவனாக கர்த்தர் மாத்திரமே இந்த ஜனங்க வணங்குகிறார்கள், பண்ணுகிறார்கள். அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அன்பானவர்களே, அடுத்து என்ன செய்தார்கள் நீங்க பாருங்க. இப்படியான ரெண்டு சிந்தையோட, ரெண்டு நினைவோட, ரெண்டு ஒப்பீனியனோட கூட உன்னால தேவனுக்காக வாழ முடியாது சிஸ்டர். Only one opinion. That is our Lord Jesus Christ. Hallelujah. வேதத்துல பாருங்க, இப்படி இருந்த ஜனங்களை என்ன செய்தா ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களே வணங்குகிறார்கள், அவர்களே தொழுது கொள்ளுகிறாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுங்க அன்பானவர்கள், நல்லா கவனிங்க. ஆனா வேதம் சொல்லுங்க, அந்த வணங்கின ஜனங்களை 1 ராஜாக்கள் 18:40 சொல்லுகிறது. கெதுரோன் என்ற ஒரு ஆற்றண்டையில வந்து எல்லா தீர்க்கதரிசிகளை எலியா சங்கரித்தான், அழித்து போட்டான். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இயேசுவே வேண்டும், மந்திரமோ வேண்டும், இயேசுவே வேண்டும், சூனியமோ வேண்டும், இயேசுவே வேண்டும், உலக காரியமோ வேண்டும், இயேசுவே வேண்டும், அநீதியும் வேண்டும் சொன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளில சின்ன பின்னமாய் மாறிவிடும். அத்தோடைய ஊழியக்காரனான உங்களை எச்சரிக்கிறேன். ஒன்று பாகால் வேண்டும் என்றால் பாகாலை பின்பற்றுங்க, ஒன்று தெய்வமானால் தெய்வமா பின்பற்றுங்க, ஒன்று மந்திரமா மந்திரத்திலே போயிடுங்க, ஒன்று சூனியமாய் சூனியத்திலே போயிடுங்க. ரெண்டும் ஆகாது, முடிவு மரணம். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்க கடைசியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதை 1 ராஜாக்கள் 18:39 சொல்லுகிறது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே, the Lord is God, the Lord is God. ஒரு கூட்ட ஜனங்க ஒரே வழி, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே நன்மை, ஒரே பதில் என்று சொல்லி தேவனை பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கு இந்த 2 மனதோட, 2 சிந்தையோட, 2 கவனத்தோட கூட இருப்பீர்களா? ஆவியானவர் உங்களோட பார்த்து பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும்.
உங்க வாழ்க்கை கஷ்டமாய் மாறிவிடும். முடிவு மரணம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாகால் வேண்டுமா தேவன் வேண்டுமா சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உலக வேண்டுமா இயேசு வேண்டுமா சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மந்திரம் வேண்டுமா இயேசு வேண்டுமா சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஜனங்க ஒரு கூட்ட ஜனம் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி வந்தார்கள். மீதி அந்த பாகாலை வணங்குகிறவர்களை எலியா சங்கரித்து போட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், we should not have a two opinion, two thoughts in our life. Only one thought, only one opinion, that is our Lord Jesus Christ. Hallelujah. அந்த நினைவு ஒரே நினைவு தான். வாழ்வோ சாவோ, நன்மையோ தீமையோ, துன்பமோ இன்பமோ, ஒரே வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ரெண்டு நினைவோட கூட ஆண்டவரே இதை பார்க்கிற ஜனங்களோட இடைப்படுங்கப்பா. ரெண்டு நினைவு இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் என்ற ஒரே நினைவோடு கூட இருக்கட்டும்பா. எல்லா உலக நினைவு மாறட்டும், மந்திரம் சூனிய என்ற நினைவு மாறட்டும், பயங்கள் நினைவு மாறட்டும் ஆண்டவரே. ஒரே நினைவோடு கூட நம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கிருபை கூட. இதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வாதம். ஜபங்கள் விண்ணப்பங்கள் கேட்டதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அந்த காலத்தின் கிரியைகள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும் ஆண்டவரே. சுகம் வரட்டும் ஆண்டவரே. விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பேசுகிறோம் அப்பா. சுகத்தை விடுதலை பேசுகிறோம். ஜபங்கள் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்கு ரெண்டு நினைவு வேண்டாம். ஒரே நினைவு, ஒரே தேவன், ஒரே விசுவாசம். அவரை பின்பற்றுவோம். எல்லாமே அவருடைய பாதத்தின் கீழே என்பதை நீங்கள் மறந்து விடார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்குது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.